நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுங்கன்னு. சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன், ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும், தாவேக்காவே இருக்காது. இதுக்கு அரெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா? இந்த சனியெல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப. அதில் ஒருத்தர் கல்வி அமைச்சர், நீங்கள் போராடலாம், நீங்கள் அனுமதி வாங்கிட்டு போகிறான்னு, அனுமதி கொடுக்குறவன் என்ன கொஞ்சம் அறிவோடு பேசுகிறவன் எவனாவது ஒருத்தன் பேசுகிறானா பாருங்கள். கடைசியாக நடித்தது அழுதுட்டு சொல்கிறான், இனிமேல் அவர் நடிக்க போகிறத நான் பார்க்க போகிறது. டே, அவன் நடிச்சுட்டு தாண்டா இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ வரைக்கும் நடிக்கிறாங்க. நீ நல்லா பாருங்க, நீங்கள் வந்து திராவிட கழகத்தில் அவங்க இடத்துலையே இதை திரையிடுங்க, பெரிய அளவில் அதை வந்து நீங்கள் சொல்லி திரையிடணும். அப்போ பார்ப்போம் எவன் வந்து தடுக்கிறான், எந்த வெள்ளையலி வருது, எந்த சுண்டலி வருதுன்னு பார்த்துக்கலாம். திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனைன்னா உள்ளூர்காரங்க தானே சார் போகணும், நாங்கள் தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நாங்கள் தானே சார் போராடணும், நாங்கள் தானே செவனேன்னு இருக்கோம், நாங்கள் எந்த புகாரும் கொடுக்கலையே, இவங்க யார் சார் எங்களுக்காக வந்து போராடுறதுங்கிறான் ஒருத்தன். மதுரைக்கு பக்கம் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே, ஃபோட்டோகிராஃபர். நீங்கள் அந்த திருப்பரங்குன்றம் ஆவணப்படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பார்த்துருக்கீங்களா? ஒன்று உமா மாத்திரம் பார்த்துருக்கேன், என் தம்பி பார்த்துருக்கேன், 3 4 5. அதான் தம்பிகிட்ட சொன்னேன், இந்த கருத்தரங்கம் முன்னாடி அதை திரையிட முடியுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா அது திரையிட்டு இருந்தால் தவத்தோட தவம் தெரியும். உண்மையிலே அந்த தம்பி இப்போ சொன்னார் பாருங்க, 36 மணி நேரம் எடுத்து 1 மணி நேரம் 16 நிமிஷம் கரெக்டாக. அதுக்கு முன்னாடி நீட்டை போகிற போக்கில் டச் பண்ணிட்டு போயிடுறேன். ஏன்னா இன்னைக்கு பெரிய வெற்றி கிடைச்சிச்சுன்னு எல்லோரும் கொண்டாடுறாங்க. உண்மையிலேயே எங்கள் சுகிதா சொன்ன மாதிரி தான், அது வெற்றியே கிடையாது. அதை வந்து ஒரு தர்மேந்திர பிரதான எப்படி சூர்யா சொன்ன மாதிரி ஒரு கட்சியிலேருந்து தேவைக்கிலேருந்து ஒருத்தனை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மந்திரி பின்னாடி நின்னான்னு சொன்னார்ல, அது மாதிரி இந்த தர்மேந்திர பிரதான் இன்னொரு பொறுப்பில் வந்துடுவான். இது வந்து மாணவர்களுக்கு கிடைத்த வெற்றி தான். ஆனால் நாம் என்ன கேட்குறோம், நீட்டு வேணாண்டா அப்படின்னு தான் நான் கேட்குறோம். நீட்டுங்கிற மாஃபியாவை ஒழிக்க மாட்டாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா அது ஒரு மாஃபியா. இப்போ இவன் எல்லாம் சேர்ந்துருப்பான். 4.5 லட்சம் போட்டு ஒரு பிள்ளை படிக்கணும்னா, இந்தியா பூரா படிக்குதுன்னா அது எத்தனை கோடி வருஷத்துக்கு அவங்களுக்கு தருது. இதை நிறுத்த முடியாது. அதுக்கு பதிலாக தர்மேந்திர பிரதான கொஞ்ச நாள் ஓய்வு எடுக்க சொல்லு, அவ்வளோதான், சிம்பிள். இப்போ இது வெற்றி. ஆனால் நாம் கேட்குறது நீட்டு வேணாம். அந்த போராட்டம் தொடரும். நாளைக்கு கூட திராவிடம் உங்கள் எல்லா மாணவர்களிலிருந்தும் போராட்டம் வச்சுருக்காங்க. பத்தாக்குறைக்கு எடப்பாடியும் ஒன்று வச்சுருக்காரு நாளைக்கு. அவர் கூட இது நீட்டு. உண்மையிலேயே இந்த மாணவர்கள் போராட்டத்தில் இருந்தவங்க, இங்கே வாழ நிலத்தில் இருந்தவங்க, அங்கங்கே போராடினவங்க எல்லாருக்குமே இது ஒரு கால்வாசி வெற்றி. இப்போ நான் திருப்பரங்குன்றம் வந்துடுறேன். திருப்பரங்குன்றம் அதே அந்த இல்லை நீட்டுக்குள்ளே அந்த போராட்டம் வலுத்துட்ருக்கு. 6 மாதத்துக்கு முன்னாடி செத்து போன ஒரு பணத்தை மறுபடியும் எடுத்து கொண்டு வந்து திரையிட்டு அதை கொண்டாடினாங்க பாருங்க. அது 6 மாதம் முன்னாடியே செத்துருச்சு. ஏன்னா அதை வெளியிட்டாங்கல்ல, அதை மறுபடியும் வெளியிட்டு அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு லீவு, எல்லாரும் கூத்தடிச்சாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது ஏன் அப்படின்னா, நம்மெல்லாம் நினைக்கிறோம் பூரா இன்னும் நடிக்கிறாங்க அப்படின்னு. உண்மையிலேயே என் தம்பி சூர்யா சொன்ன மாதிரி பிஜேபி என்ன நினைக்குதோ அதை சரியாக செஞ்சுருக்காங்க. இந்த மாணவர்களுடைய போராட்டத்தை நீர்த்து போகிறதுக்கான ஒரு நிகழ்வு தான் அந்த படம் ரிலீஸு. அந்த நடந்த கூத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க.
அழுது கூத்து, போன கூத்து, வந்த கூத்து. வெட்கப்படுறோம் உண்மையிலேயே. நான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ தம்பி சொன்னார்ல, துப்புரவு பணியாளர்களை வர வச்சு பேசுனதுக்கு நம்ம ஒரு டேக் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு. சாரி தம்பி, அவங்க பேசும்போது குறுக்கிட்டேன். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவன் மேலே ஒரு எஃப்ஐஆரை போடுங்கன்னு. சார் சொல்லிக்கிட்டே இருந்தேன் சார், வீடியோலையும் சொன்னேன், நேராக பார்த்து சொன்னேன். ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடுங்க, அந்த பஸ்ஸை சீஸ் பண்ணுங்க, போதும், தாபைக்காவே இருக்காது. இதுக்கு அரெஸ்ட் பண்ணி வாங்கிக்கிறீங்களா? இந்த சனியெல்லாம் பார்த்தாச்சு ரொம்ப. இல்லை என்னன்னா, ரொம்ப மிதவாதமாக இருக்கக்கூடாதுங்க. நான் சொன்னேன், ரொம்பையும் பெரிய ஆளாக்க வேணாம், பெரிய ஆளாக்க வேணாம். இன்னைக்கு மாண்புமிகு வந்துருச்சுல, அதில் ஒருத்தர் கல்வி அமைச்சர், நீங்கள் போராடலாம், நீங்கள் அனுமதி வாங்கிட்டு போகிறான்னு. அனுமதி கொடுக்குறவன் என்ன, கொஞ்சம் அறிவோடு பேசுகிறவன் எவனாவது ஒருத்தன் பேசுகிறானா பாருங்க. எல்லாருமே இப்போ வந்து ஒரு விஷயத்த வந்துடும், எல்லாரும் பேசுவோம், எப்படி வந்தான், எப்படி வந்துச்சு அப்படின்னு பேசுகிறோம். ஆனால் எப்படி வந்தது, வந்துடும் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது நம்ம தப்பா இல்லையா? நம்ம தப்பு தானே. அப்போ அதுக்கான ஏன் முதலே நீங்கள் வந்து எடுக்கலை? இப்போ நம்ம வந்து இது போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற மாதிரி தான் வந்துருச்சு. ஆனால் வருத்தம் எனக்கு. சொல்லிக்கிட்டே இருந்தோம் 41 பண்ணது. ஒரு எப்பயுமே ஒரு கொலை பண்ணுறான்னு வச்சுங்களேன் ஒருத்தன், இதுக்காக சொல்கிறேன், ஒரு கொலை பண்ணுறான், நீ தான் பண்ண அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், நான் பண்ணல சார், அப்படி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ தான் பண்ணங்கிறான். யாரு பண்ணவனே, நீ தான் பண்ண அப்படிங்கிறான். அப்போ நீ தான் பண்ணேன்னு ஒருத்தர் கையை நிறுத்தினாங்கல்ல, அவங்க நான் பண்ணலைன்னா சொல்லணும்ல. சொல்ல சார், இந்த கொடுமை எங்கே போய் சொல்ல. அதில் தான் இப்போ வந்துக்கிட்டு நம்மளை குத்துது குடையுது. இப்போ நம்ம சொல்கிறோம் குத்துது குடையுது, ஏன்னா ஜனநாயகம் இல்லை, பத்திரிகையாளரை கைது பண்ணுறேன். இப்போ விஜயனை கைது பண்ணியாச்சு. இப்போ இந்த விஜய் இன்னும் பேசலை. ஏன் பயமா இல்லை? எங்கள் அக்காட்ட தான் கேட்டேன், அவங்க கூட தான் 10 வருஷம் வேலை பார்த்தாங்கல்ல. இல்லை அவர் பேச மாட்டார். நம்ம ஏன் வலிஞ்சு அடிக்கிறோம்னா, நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னா. ஏன்னா அந்த பையனை, அந்த தம்பியை 12 மணி வரைக்கும் விசாரிக்கிறாங்க நைட்டு, மறுபடியும் 2 மணிக்கு போய் வர சொல்கிறாங்க. இது என்னன்னா, வீட்டில் இருக்கிறவன் பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் டிஸ்டர்ப் ஆகணும், நாளைக்கு யாரும் நம்மளை பற்றி பேசக்கூடாது. இதுதான் சின்ன, இதுக்குள்ளே ஒரு ஒளிஞ்சிருக்கிறது ஒரு போலீஸுடைய அது ஒரு மாஃபியா தான். இப்போ அந்த தம்பியை சார்ந்த ஊடகம் திரிஷா போய் என்ன இது படம், என்ன இளவு படம், ஒரு படம் ஜனநாயகம், அதை பார்த்து வந்தது. இப்போ வீடியோ போடுறாங்களே, என்ன பண்ணுவீங்க? திரிஷாவும் அவங்க அம்மாவும் ஏமா பார்த்தது தாங்க சொல்கிறேன், நான் வந்து தப்பாக ஒன்றும் சொல்லல. பார்த்தாத வீடியோ போடுறாங்களே உங்களுக்கு. இப்போ நீங்கள் நான் அந்த டிவிக்கு எதிராக பேசலை, இதுக்குள்ளே தான் வாழ்கிறோம், இதுக்குள்ளே தான் நம்ம கரையேறணும். ஆனால் 5 வருஷம் போகணும். அவன் கையை கடிச்சிக்கிட்டு இன்னைக்கு ஒருத்தர் வந்தார். ஆனால் இப்போ மக்கள்கிட்ட கொஞ்சம் போயிருக்கு. முந்தா நாள் ஜனநாயகன்னு ஒரு சனியம் வெளியே வந்த அன்னைக்கு வீடியோலாம் எல்லா டிவிலையும் போட்டிருப்பாங்க. ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம் கூத்தடிச்சதை பார்த்தோமா. அப்புறம் எங்கே உள்ள மக்கள் திருந்திட்டாங்க. இன்னமும் கையை காலை கடிச்சிக்கணும். அதில் சொல்கிறான் ஒருத்தன், ஏதோ தலைவிதி கடைசியாக நடித்தது அழுதுக்கு சொல்கிறான், இனிமேல் அவர் நடிக்க போகிறத நான் பார்க்க போகிறது. டே, அவன் நடிச்சுட்டு தாண்டா இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். இப்போ வரைக்கும் நடிக்கிறாங்க. நீ நல்லா பாருங்க,
நீங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளை நடிப்பை நிறுத்திட்டாங்களாம். டேய், இது கொடுமை எங்கே போய் சொல்ல. அதாவது மாட்டிக்கிட்டோம், இந்தியாவே திரும்பி பார்க்குது. தமிழ்நாடை எப்படிலாம் பார்த்துச்சோ, தம்பி ஒரு உதாரணம் சொன்னார் பாருங்க. இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் போன பிப்ரவரியில் தைரியமாக 4 ஃப்ரேமில் நாங்கள் வெளியிட்டு அதை பற்றி நாங்கள் என்ன ஒரு கருத்தரங்க அப்பயே. இது அரசா? எனக்கு நான் இப்போ தம்பி வந்தோன்னே அன்னைக்கு பேரடியும் அவர் பேர் அரவிந்த் வந்தாங்க. தடை பண்ணுறாங்க. என்ன தடை பண்ணாங்க? புதுக்கோட்டையெல்லாம் போட விடாமல் மேலேருந்து உத்தரவுனாங்க. சரி, அதை நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கலன்னு கேட்டேன். ஏன் கொடுக்கல? கொடுத்தோம், எடுக்கலை. மறுபடியும் நம்ம முயற்சி பண்ணோமா? அதுதான் சொன்னேன். அது நீங்கள் நம்ம இது இன்னும் கொஞ்சம் முன்னெடுத்து செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ தான் இப்போ தம்பி பிரின்ஸ்கிட்ட பேசினேன். ஆசிரியர் பார்க்கணுன்னு சொன்னார். நல்ல வேலையாக போச்சு. நீங்கள் ஆசிரியர் ஊர்லேருந்து வந்த உடனே நீங்கள் திராவிட கழகத்தில் அவங்க இடத்துலையே இதை திரையிடுங்க. பெரிய அளவில் அதை நீங்கள் சொல்லி திரையிடணும். அப்போ பார்ப்போம் எவன் தடுக்கிறான், எந்த வெள்ளையலி வருது, எந்த சுண்டலி வருதுன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஏன்னா சார், அது அந்த அந்த தவம், அது எடுத்த முறையும் அதுக்கு பின்னணி குரல் கொடுத்து நம்ம தேரடி தான். ஒரு ஒரு பிரச்சனையை நாம் எவ்வளோ பிரச்சனையை நம்ம வெளியே கொண்டு வந்திருக்கோம். திருப்பரங்குன்றங்கிற ஒரு 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 அந்த ஃபைல்ஸ் மூலமாக அவர் கொடுத்த விதம், அது ஒரு இடத்துல தம்பி சொல்வார், நான் கூட மறக்கக்கூடாதுன்னு எழுதி வச்சுட்டு இருக்கேன். அது நல்லா சொல்வார். அவ்வளோ பிரச்சனை போன பிறகு கடைசியாக முடிகிற திருவாயில் 56 நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை சொல்வார் தம்பி. திருப்பரங்குன்றம் ஒற்றுமை இன்னும் பத்திரமாகத்தான் இருக்கிறது. எனக்கு அந்த ஆக நீ என்னதான் உள்ள என்ன கோக்மாக் பண்ணாலும் நாங்கள் ஒன்றா தாண்டா இருக்கோம் அப்படிங்கிறதும், அந்த திருப்பரங்குன்றம் அமைதியாக தான் இருக்கு. அதுக்கடையில் ஒருத்தன் பேசுவான், ராஜா. அதில் அது எதுவும் இது இருக்கா, தடை இருக்கா? அப்படி ராஜான்னு சொல்கிறது இல்லை சார். இல்லை இல்லை, வரட்டும் பார்ப்போம். அவன் சொல்கிறான். அதுக்கு முன்னாடி இந்த வழக்கு போட்ட ஒருத்தன் பேர் என்ன? ராம ரவிக்குமார்னு ஒருத்தன். அது அந்த திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த ஒருத்தர் நல்ல ஒரு பேட்டி ஒன்று வாங்கி கொடுத்துரு. அந்த திருப்பரங்குன்றத்திலே வாழ்கிற ஒருத்தர், திருப்பரங்குன்றத்தில் பிரச்சனைன்னா உள்ளூர்காரங்க தானே சார் போகணும், நாங்கள் தானே சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், நாங்கள் தானே சார் போராடணும், நாங்கள் தானே செவனேன்னு இருக்கோம், நாங்கள் எந்த புகாரும் கொடுக்கலையே, இவங்க யார் சார் எங்களுக்காக போராடுறதுங்கிறான் ஒருத்தன். என்ன மாதிரி கேள்வி சார்? நாங்கள் பாட்டுக்கு ஒத்துமையாக இருக்கோம், தாயா பிள்ளையாக இருக்கோம். அந்த பதிவு பார்த்தீங்கன்னா நியாயம் தானே? அதே இது அந்த அந்த வழக்கு போட்ட ஒருத்தன், இந்த நாட்டில் வாழவே முடியாதா, நாங்கள் சாகணுமா, செத்துப்போ, அட மூதேவி செத்துப்போ. நீ இப்போ என்ன 100 வருஷமா ஒரு இடத்துல எரிக்கிறாங்க இல்லை, திடீர்னு இந்த இடத்துல தான் எரிச்சாங்க. அது நல்லா நல்லா பேசுகிற ஒரு நம்ம வாஞ்சிநாதன் ஒருத்தர், நம்ம அட்வொகேட் வாஞ்சிநாதன், நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி அறிவிப்பிறந்தாம சார், பேசுகிற எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, யோ நீ தானே அது இங்கே தான் எரிச்சதுங்கிறல அதுக்கு ஆதாரத்தை கொடுங்குறான். ரைட்டா? இந்த கண்ணன் ஒரு கேரக்டர் சொன்னாங்கல்ல, ஒரு படம் ஒருத்தர் இருப்பான் கண்ணன்னு, திட்டலாம் அவன் ஆர்டிஓ, வெங்காய ஆர்டிஓ. அவன் சொல்கிறான் சார், அந்த ஊர் தலைவர் தானே, அவர்கிட்ட
பெரும்பான்மைக்கு ஒத்துப்போங்க. இவங்களால முடியலன்றா பெரும்பான்மைக்கு ஒத்து போயிடும். இது எங்க வருது? அதே மாதிரி தான் நுங்கம்பாக்கம் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இது 4 ஃப்ரேமுக்கு வரலன்னு. போலீஸ்கார் இவர் சொல்றாரு, போலீஸ்காரன் இந்த ஆங்கிலெல்லாம் கேள்வி கேட்டு ஒரு பெரிய நமக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பார் நினைச்சா, அவர் நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி ஜீப் அனுப்புறேன். அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லியிருப்பான், அவங்களோட ஒத்துப்போ, இது படத்தை நிறுத்து. இதைத்தான் கண்ணன் சொல்றான். கண்ணன் என்ன சொல்றான், ஆர்டிஓன் தலைமையில போய் உட்கார்றாங்க. உண்மையிலே சார் அந்த இஸ்லாமிய பெருமக்கள் அத்தனை பொறுமையா உட்கார்ந்து பேசுறது இருக்குல்ல சார், நமக்கே கோபம் வருது. படத்துக்கு உள்ள போய் அவங்கள போய் வெட்டியிருந்தோன்னு. ஆனா அவ்வளவு பொறுமையா ஒரு அம்மா ஒருத்தர் சொல்றாரு, சார் எங்களை அடிச்சுக்கிட்டே இருக்காங்கிறாங்க. ஆனா அதுல அந்த விஷயத்தை இவர் கொடுத்த விதம் ஷார்ட்டை இங்கே அங்கன்னு உள்ள வெளியேன்னு கொண்டு போய் கடைசியில் முடிக்கும் போது, டேய் படவா நீங்க தான்டா தேவையில்லாம உள்ள வரீங்க அப்படிங்கிறது நம்மளே சொல்லுவோம். சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு ஏண்டா உள்ள வரீங்க? அந்த அவரு ராஜாவா, அந்த விளங்காத ராஜா, அவன் என்ன சொல்லுவாரு, ஒரு இடத்துல வரான், ஒரு இடத்துல திடீர்னு வேல்முருகன் வரான்ல, அந்த கோயம்புத்தூர்ல ஒரு கட்சி வச்சிருக்கான் அவன் விளங்காத அர்ஜுன் சம்பத்து, அவன் வரான். இந்த தற்கால தான் வெடிகுண்டு தயாரிச்சான். போற போக்கில் சார் பாகிஸ்தான் கொடியேற்றினாங்க, வெடிகுண்டு தயாரிச்சாங்க. அப்போ அவன் மேலே எத்தனை கேஸ் போட்டுக்கணும்? ஏன்னா இல்லாத ஒன்று பாகிஸ்தான் கொடியேற்றினாங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். போகிற போக்கில் அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. கொடிக்கம்பத்தக்கான அதை விட முக்கியம் அந்த மரம் என்ன மரம் அது? அதான் தலைமரம். தலைமரம் அதில் கொடியேற்றுறாங்க. அதுக்கு இவங்க புகார் கொடுக்குறான். அவன் பார்க்குறான், சார் கொடி இங்கே கட்டுறதுனால உங்களுக்கு என்ன இருக்குன்னு இஸ்லாமியர்கள் கேட்குறாங்க. கொடியை கொஞ்சம் இறக்கி கட்டுங்கண்ணா. கொஞ்சம் இறக்குறாங்க, இன்னும் கொஞ்சம் இறக்கு, தெரியல, அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு போகிறான். மத்தியஸ்தம் பண்ண வந்தவங்க. இது எல்லாமே படமா உண்மையிலே இப்போ தைரியத்தோட ஒரு டாக்குமெண்ட்ரி தானே, அது ஆவணப்படம் எடுத்து அதை வெளியிட்டதுக்கு தவத்துக்கு தான் நம்ம ஏன்னா சார் இது ஆவணங்கிறத விட ஆணவத்துக்கு கொடுக்குற மிகப்பெரிய அடியா இருக்கும் அந்த 1 மணி நேரம் 16 நிமிஷம். ரொம்ப இது தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, அதாவது மொழிபெயர்ப்பு செஞ்சு இந்தியாவே எப்படி ஒரு சிவனேன்னு இருக்கிற ஒரு மலை, அதில் தீபம், அதை எப்படி உள்ளே புகுந்து இவங்க மடைமாட்டுறாங்க அப்படிங்கிறத, அதை விட முக்கியம் இந்த கட்டடக்கலையை வச்சு ஒரு விஷயத்தை கிளப்புறான். அதுக்கு இவர் ஏர்வாடி தர்கா போகிறார், இன்னொன்று கீழக்கரை தர்கா. ஆமாம், அதில் ஒரு திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற அந்த தர்காவில் சோலைக்கண்ணன் அவன் ஒரு விளங்காதவன். அவன் சொல்கிறான், நாங்கள் பாருங்கள் இது உள்ளுக்குள்ளே பிள்ளையார் கோயில் இருந்த மாதிரி இருக்குது, அந்த தூண்லாம் பாருங்கள், இதை நாங்கள் அடுத்த வழக்கு அதை தான் நாங்கள் பதிவு பண்ண போகிறோங்கிறான். அது பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த ஷார்ட்டை அப்படியே கட் பண்ணிவிட்டு உடனே எங்கே போகிறாரு, ஏர்வாடி கீழக்கரை இங்கே இருக்கிற தர்காக்கள் உள்ளே போகிறார். அப்படியே தூண்கள் பூராம நம்ம கோயிலில் இருக்கிற அந்த தூண் வடிவமைப்பில் இருக்கு. அதில் பிறை சந்திரன் இருக்கிறதையும் ஒரு இதை டைப் பண்ணுறாரு. அதாவது டேய் இது இந்த ஒரு தர்கா இல்லடா, தமிழ்நாட்டில் அத்தனை தர்கா இருக்கு. ஒரு ஆவணத்தில்
நீங்க வீம்பா வந்து எங்க கூட சண்டை போடுறீங்கடாங்கிறத ஒரு 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 அப்படியே கேமரா மூலமா கொண்டு போறது இருக்குல்ல, அது வந்து எனக்கு தவத்தையும் அவருடைய இதரையும் பிடிச்சதா ரொம்ப. இது வந்து சார், அதாவது மனித குலத்தில் நீங்கள் வந்து நாம் தாயா, இப்போ வந்திருக்கிற எல்லாருமே தாயா பிள்ளையா நம்ம பழகிறோம். இதை பிரித்து பார்க்கறதுக்கு ஒரு குரூப் வந்துட்டான். அதுக்கு பாய் விரிக்கிற ரெட் கார்பெட் போடுற வேலையை இப்போ இருக்கிற ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதை வந்து கம்பேர் பண்ணி நல்ல தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி சொன்னார். பிஜேபி குரல் தான் இவன் சொல்கிறான், பிஜேபி குரல் தான் இவன் சொல்கிறான் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டார். ஆனால் இன்னமும் மனிதனை இருக்குது அப்படிங்கிறத இந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸில் அது ஒருத்தன் சொல்லுவான். ஒரு அந்த வருஷத்துக்கு 2 தடவை மாடு இழுத்து கொண்டு போகும். மாடு இழுத்து கொண்டு போகுது. அவன் பேர் நல்ல பேர் அழகு முருகன். பார்க்க அப்புறாணியாக இருக்கும். அவன் சொல்லுவான், எங்கள் அப்பா அந்த மாடு வந்து இந்த மாடு தான் இழுத்துட்டு போகணும்னு ஒரு பெரியவர் வந்து காமிக்கிறார். இந்த மாடு தான், அதாவது அது என்னது, சந்தன கூட இழுத்துட்டு போகிறது அந்த மாடு. அந்த மாடு டைட் வைக்கிறாரு. பக்கத்தில் அந்த தம்பி இருக்காரு. அப்படியே ஒல்லியான தேகம், செவப்பு சட்டை போட்டு நிற்கிறாரு. இவர் தான் அந்த மாடை எடுத்துட்டு வச்சு சந்தன கூட அந்த ரோந்து, அதாவது ஊர்வலம் கொண்டு போவாங்க. அப்போ அந்த தம்பி சொல்கிறாரு, எங்கள் அப்பா எடுத்தாக, இப்போ மாமா துணையோட நான் கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படிம்பார். மாமா துணைன்னு சொல்கிறது அவர் ஒரு இஸ்லாமியரை. நீங்கள் அது அந்த அந்த தம்பி அவர் சொல்கிறத பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு ஒரு இடத்துல, மாமாவா அப்படின்னு இவர் கேட்குறாரு. யார் நீங்கள் இருக்கிறீங்க, யாரோ ஒரு கேட்குறாங்க. கேட்குறாரு, மாமாவா? ஆமாம், நான் யாரையும் விட்டுலாம் கொடுக்க முடியாது சார். அந்த வார்த்தையில் அப்படி ஒரு அதாவது அந்த தாயா பிள்ளையா மாமன் மச்சினா அவங்க அந்த உறவு முறையை அவ்வளவு அழகா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போகிறான், நான் யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டேன். இதைத்தான் சார் பிரிக்க பார்க்குறான் இந்த பரதேசிகள், இதைத்தான் பிரிக்க பார்க்குறான். அதே மாதிரி கடைசியாக ஒரு இடத்துல இந்த திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள்னு ஒரு அந்த சந்தனக்கூடில் பாட்டு கட்சி நடக்குது. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாலும் அந்த மேடை பாடகர் ஒருத்தர் பாடுறாங்க. ஒரு படியில் ஒரு இஸ்லாமிய தாய் உட்காந்துருப்பாங்க. அவங்க இதை முணங்குவாங்க. இந்த பாட்டை அந்த அம்மா முணங்கும். அது வந்து எப்படியும் 70-75 வயசு இருக்கிற ஒரு மூதாட்டி. இந்த திருப்பரங்குன்றம் பாட்டை அந்த அம்மா முணங்கும். இதை இங்கே எடுத்து அங்கே கொண்டு போய் முடிப்பார். என்னன்னா, எல்லாமே அந்த பாட்டு அவங்களுக்கே அது வந்து அது வாய்மொழியில் அது அவங்க அசைக்கிறத கேட்கும்போது நமக்கு புல்லரிக்கும். கடைசியாக சொல்லுவான் எச் ராஜா. அவன் ஒரு இடத்துல ஆரம்பிக்கும் போது சொல்கிறான், இது வந்து அயோத்தி. ஆமாம், அயோத்தி மாதிரி ஆகப்படாதுங்கிறத ரொம்ப பாடுபடுறாங்க. அயோத்தியா தான் ஆக்க போகிறோன்னு அவன் ஓப்பனிங்கில் சொல்ல ஆரம்பிப்பான் சார். அதாவது பூனைக்குட்டி வெளியே வந்த மாதிரி இங்கே ஒரு அயோத்தியை உருவாக்குறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, 94 இதை ஆரம்பிச்சிட்டாங்க. 95 இப்போ 30-31 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவங்க பப்பு வேகலை. ஆனால் அந்த பப்பு வேகிறதுக்கான விதையை போடுறதும் சொல்லி கொடுக்கறதும் இந்த ஆட்சியில் ஆரம்பிச்சிட்டாங்க. போடக்கூடாது, திரையிடக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் வந்து யாரோ ஒருத்தன் கொடுக்குறான் லெட்ரு, அதை கையில் எடுத்து மேலெடுத்து உத்தரவுன்னு புதுக்கோட்டையில் தடுக்கிறான். இங்கே நுங்கம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து பாதுகாப்பு போலீஸ் அனுப்பி அந்த தேட்டர் கொடுக்குறான். அதே தேட்டர் 2 முறை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது எது வரக்கூடாதுன்னு 30 வருஷமாக நம்ம தடுத்துருந்தோமோ, எது வந்து சுதந்திரமாக வெளியிடலான்னு போன ஆட்சியில் வெளியிட்டாங்களோ அதை தடுக்கிறதுக்கு பாதை போட்டு கொடுக்குறான். நீங்கள்
இந்த ஆட்சி என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டும். ஆனால் இவங்க வழிவிடுற இந்த இந்த பிஜேபியினுடைய இந்த என்னது அயோத்தி அதுக்கான அடித்தளத்தை இவங்க போடுறதுக்கு இவங்க ஒத்துழைக்கிறத கட்டாயமாக நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அதை எதுக்கணும், குரல் கொடுக்கணும். இந்த ஆவணப்படத்தை நிச்சயமாக நாம் எல்லாரும் திரையிறதுக்கு என்னென்ன வழி இருக்கோ அதை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அதில் தான் கடைசியாக அதே எச் ராஜா சொல்லுவார், நான் இந்த இடத்துல கொடியேற்றுவேன், அப்படி இல்லை அப்படின்னா இதை தடுக்கிற எல்லாரும் நாசமாக போவீங்கன்னு முடிக்கிறான் அந்த ஆள். நான் சொல்கிறேன், இதை நீங்கள் திருப்பரங்குன்ற ஃபைல்ஸில் அவர் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த ஒற்றுமையை குலைக்கிற எவனாக இருந்தாலும் நாசமாக